ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி குவார்டர்லி எக்ஸாமுக்கான ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரீவியஸாக நடந்தது. நேற்று ஆக்சுவலாக இதில் கெமிஸ்ட்ரியில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். எப்பயுமே நம்ம லாஸ்ட் ஒன் டே எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னால் அப்டேட் பண்ணக்கூடிய ப்ரீவியஸ் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் செலக்டட் கொஸ்டின்ஸ் தான். அதாவது மோஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் இருக்கக்கூடிய ஒரு செலக்டட் கொஸ்டின். ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15 ஒன் வேர்டு அப்படின்னம்னா 12லேருந்து 13 ஒன் வேர்டு வரைக்கும் புக் பேக் மட்டும்தான் கேட்பாங்க. அதனால் உங்களுக்கு இந்த குவார்டர்லி எக்ஸாம் போர்ஷனில் இருக்கக்கூடிய ஒன் வேர்டு எல்லாத்தையும் தரவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் நல்ல மார்க் எடுத்துடலாம். இன்னொன்று, உங்களுக்கு ஒன் வேர்டு 15 மார்க், நீங்கள் 15 மார்க் எடுத்தால் பாஸ் எக்ஸாமில், புரியுங்களா? அதனால் அந்த ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்னு இருக்கிறவங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் ஒன் வேர்டு தான். இந்த ஒன் வேர்டு முடிச்சதுக்கப்புறம் அட்லீஸ்ட் சாப்டர் மட்டும், புரியுங்களா, ஃபஸ்ட்டு சாப்டர் இல்லை ஃபஸ்ட்டு ஒரு 3 சாப்டர் நீங்கள் ஃபுல்லாக புக் பேக்கில் இருக்கிறது தரவு பண்ணிங்கனாலே அந்த எக்ஸாமில் மினிமம் பாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடுது. ஏன்னா ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய யூடியூப்பில் இம்பார்ட்டன்ட் கிடைக்குமா, ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் கிடைக்குமா அப்படின்னு சர்ச் பண்ணுறத விட ஃபஸ்ட்டு வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அந்த மினிமம் பாஸ்க்கான ஒரு இதை சொல்லிடுறேனே, நீங்கள் ஒரு 30 மார்க் மேலே எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு 3 சாப்டர் நீங்கள் தரவு பண்ணிங்கனாலே 30 மார்க் மேலே எடுத்துடலாம். ஒன் வேர்டும் சேர்த்து. ஒன் வேர்டு ஃபுல்லாக 15 சாப்டர்லையும் படிக்கணும் அப்படி எக்ஸாமுக்கு அப்புறம் பப்ளிக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது. இப்போ குவார்டர்லி எக்ஸாம் போர்ஷன் மட்டும் சொல்கிறேன். பட் இதுமாரி ப்ரீவியஸ் இயரில் நடந்த 3 லெசன் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயரில் நடந்த ஒரு 3 கொஸ்டின் போதும். நீங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க் தாராளமாக 70க்கு ஒரு 50-60க்கு மேலே எடுக்கிறதுக்கே அந்த ப்ராக்டிஸ் போதுமானதாக இருக்கும். பட் இதில் இருக்கக்கூடியது மோஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் இருக்கிற, நான் எப்பயுமே எக்ஸாமுக்கு முன்னால் அப்டேட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னம்னா வாட் ஆர் இந்த இன்டர்ஹோலஜன் காம்பவுண்ட்ஸ் கிவ் எக்ஸாம்பிள், இதுவும் பார்த்தீங்க அப்படின்னம்னா நமக்கு ரிப்பீட்டட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா டிஃபைன் யூனிட் செல், இது ரிப்பீட்டட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா ரைட் த லிமிட்டேஷன், இது நமக்கு இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னம்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் அப்படிங்கிறனால குறிப்பிட்டு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு மார்க் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையுமே, ஏன்னா நாளைக்கு மார்னிங் தான் எக்ஸாம் சொல்லும்போது ஒரு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு ஒரிஜினல் கொஸ்டின், இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இது போதுமா அப்படின்னம்னா 5 மார்க்லாம் ஆல்ரெடி 11th நீங்கள் அட்டன் பண்ணிட்டே வந்துட்டீங்க. உங்களுக்கு சிங்கிள் 5 மார்க் அப்படிங்கிறது கேட்க மாட்டாங்க. சிங்கிள் 5 மார்க்காக நமக்கு மற்ற சப்ஜெக்டில் மாதிரி இதில் புக் பேக் கொஸ்டினும் கிடையாது, புரியுங்களா? நமக்கு வரிசையாக 1லேருந்து 25 வரைக்கும் வரிசையாக கொஸ்டின் இருக்கும். அதில் எது 2 மார்க் 3 மார்க் அப்படிங்கிறது அந்த கொஸ்டினோட ஆன்சர் எவ்வளோ ப்ரீஃபாக இருக்கோ அதை பொறுத்து நம்ம கேட்குறாங்க. அதனால் மேக்ஸிமம் ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க்னு கேட்டு தான் நமக்கு 5 மார்க் கொஸ்டின் எல்லாமே கேட்பாங்க. இந்த மாதிரி சிங்கிள் 5 மார்க்காக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்த 5 மார்க் டெஸ்கிரைப் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி சிங்கிள் 5 மார்க் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். அது மாதிரி 36ல் நமக்கு ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் 5 மார்க்காக கேட்டிருக்காங்க. பேக்கிங் இன் கேஸ் ஆஃப் சிம்பிள் கேபிக் கிறிஸ்டல், இது பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அடுத்தது செகண்ட் ஒன்றும் 5 மார்க், இதுவும் 5 மார்க். பட் பப்ளிக் எக்ஸாமில் இந்த மாதிரி சிங்கிள் 5 மார்க்காக வருமா அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு இந்த சிங்கிள் 5 மார்க்காக கூடியது எல்லாத்தையுமே தரவு பண்ணிடுங்க. ஏன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு அது உங்களுக்கு 1லேருந்து 2 5 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 85% உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 2 மார்க் 3 மார்க் தான் கேட்பாங்க. அதனால் இதில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. பட் எப்பயுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டெலிகிராம் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப் அப்படி டேரெக்டாகவே உங்களுக்கு டவுன்லோட் வேணாம், உங்களுக்கு டேரெக்டாக இமேஜாகவே சென்ட் பண்ணிடுவேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அந்த இமேஜை நீங்கள் ஷேர் பண்ணிடலாம். தேங்க்யூ.